தீபாவளி சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தீபாவளினாலே ஸ்வீட்ஸ் அண்ட் கிராக்கர்ஸ் தான். ஸ்வீட்ஸ் கிராக்கர்ஸோட நம்ம தீபாவளி ரொம்ப நல்லா போகுது. வணக்கம், நான் டாக்டர் தங்கம் பொன்னுசாமி. தீபாவளி வந்துருச்சுனாலே ஸ்வீட்ஸ் எல்லாம் லோடா உள்ள அடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா நீங்க? அப்ப இதை கொஞ்சம் கேளுங்க. பல பேருக்கு தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னே ரியலைஸ் பண்ணுவாங்க. ஒரு 50 கிராம் ஒயிட் சுகர்ல கிட்டத்தட்ட 190 கேலரிஸ் இருக்கு. அதே மாதிரி ஒயிட் சுகருடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இப்படி அதிகமான கேலரிஸ், அதிகமான கிளைசிமிக் இண்டெக்ஸ், இது ரெண்டும் இருக்கிற ஸ்வீட்ஸ் நம்ம நிறைய குவான்டிட்டியில, எக்ஸஸான குவான்டிட்டியில சாப்பிடும்போது நம்ம ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா தீபாவளி முடியறதுக்குள்ள டயபெட்டிக் ஸ்டேஜுக்கு நம்ம போயிடுவோம். அப்ப என்ன ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஸ்வீட் சாப்பிடுங்க, தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்க, ஆனா லிமிட்டா சாப்பிடுங்க. ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோமா? ஸோ கிராக்கர்ஸ் நம்ம வெடிக்கும் போது அதுல இருந்து வர ஸ்மோக்ல சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, இந்த மாதிரி நிறைய ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸை நம்ம இன்ஹேல் பண்றதுனால நம்மளோட கண்ணு, மூக்கு, காது, தொண்டை எல்லாத்துலேயும் ஒரு ஷார்ட் டேர்மான இரிட்டேஷன் வரலாம். அல்லது ஆஸ்மா, பிராங்கைட்டிஸ், சிஓபிடி இந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் அதிகமும் ஆகலாம். அப்போ என்ன பண்ணணும்? இந்த ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் இந்த ஸ்மோக்லேருந்து விலகி இருக்கிறது நல்லது. அதே போல் கவர்மெண்ட் நாப்ஸ் படி, கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் படி நம்ம சேஃபாக பட்டாசு வெடித்து இந்த தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுவோம். தங்கம் ஆயுஷ் ஹாஸ்பிட்டலோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.